தமிழால் இணைந்த அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ தேங்க்ஸை விட எனக்கு வேற எப்படி அந்த அன்பை உங்ககிட்ட நான் திருப்பி காமிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் January 5 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். இது நீங்க இல்லாம கண்டிப்பா என்னால சாதிச்சிருக்கவே பார்த்தீங்கன்னா முடியவே பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா என்னோட ஏன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாக்டவுன் டைம்ல உண்மையில சொல்லணும்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ நம்ம ஏதாவது பண்ணலாமே, ப்ரொடக்டிவா ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ணலாம். காலேஜ்ல இருந்த வரைக்கும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வெளில போய்கிட்டு படிச்சுக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த லீவ் வந்தோடனே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அப்படி நான் யூடியூப் நிறைய பாக்குறப்ப நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும் நீட் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்புறம் எனக்கு தமிழ்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா நான் படிக்கிறப்ப தமிழ்ல எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ தமிழ்ல நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அப்போ பார்த்தோம்னா எனக்கு எப்படி ஒரு யூடியூப் வீடியோ பண்ணணும், எப்படி ஒரு கேமரா முன்னாடி பார்த்து பேசணுங்கிறது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அதுக்கு மேல ஐயோ நம்ம பேசினா யாராவது நம்மளை கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிலாம் நான் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சிருக்கேன். பட் அதெல்லாம் கிடையாது. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு மோட்டிவேஷன் தரீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க பாத்தீங்களா. அந்த சப்போர்ட் என்னால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ஸோ உங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோஸ் பண்றப்ப ஒரு டீச்சிங் வீடியோஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண வீடியோவை போடுறேன், நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க. மார்கோனிக் ஆஃப் ரூலை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் CH3 CH double bond CH2. அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் in the presence of HBr. HBr அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைட். ஜென்ரலா எந்த ஹைட்ரஜன் ஹாலைடா இருந்தாலும் சரி, X அப்படின்னா நம்ம ஹாலைடை டினோட் பண்ணுவோம். ஃப்ளோரின், குளோரின், புரோமைன், அயோடின். இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் பிளஸ் ஹைட்ரஜன் புரோமைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ரூல் மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு நோட் அண்ட் பெண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்கோனிக் ஆஃப் ரூல் அந்த ரியாக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா நான் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்படி எழுதி சொல்லி தரப்ப பார்த்தோம்னா நான் ஒரு நோட்ல எழுதிக்கிட்டு இருப்பேன். என்னோட சிஸ்டர் பக்கத்துல போனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருந்தாங்க. ஒரு 5 minutes அந்த வீடியோ கம்ப்ளீட்டா. ஏன்னா அந்த டைம்ல லாக்டவுன். ஸோ என்கிட்ட போன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வெளியிலயும் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் எதுவுமே அவைலபிளா இல்லை. ஸோ அந்த டைம்ல சரி ஓகே பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணேன். எல்லாரும் பார்த்துட்டு ஓ சேனல் ஆரம்பிச்சிருக்கேடா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பெருசா வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா போல. ஸோ அதுக்கப்புறம் நானே அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கே சத்தியமா பிடிக்கலங்க. இப்போ கூட அந்த வீடியோ நான் லாக் பண்ணி வச்சிட்டேன், யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, எதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இல்லை. பட் ஆனால் நான் நல்லா சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக் காய்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. லைக் இந்த லைட்ஸ் எல்லாம் இப்படி தான் பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபோன்லாம் வச்சு இப்படி தான் வீடியோலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. நான் அது வரைக்கும் என்கிட்ட லேப்டாப் இருந்துச்சு. அந்த லேப்டாப்பை நான் படம் பார்க்கறத தவிர வேறு எதுக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சில பிபிடிஸ்லாம் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் எடுத்து அதில் எப்படி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்ஸ்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பண்றப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்ப ஓகே இப்போ இதுல சொல்லி கொடுக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நான் வீடியோ பண்றப்ப அதை பார்த்துட்டு என்னோட சிஸ்டர் தான், நீ நல்லா சொல்லி தரேனே, நீ எல்லாருக்கும் சொல்லி கொடு, எனக்கே நல்லா புரியுது நீ சொல்லி தரது, கண்டிப்பா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு சொன்னாங்க என்னோட சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு என்னோட சிஸ்டருக்கு இந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க்ஸ் அண்ட் ஹக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நான் பண்ற இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் பயாஸ், ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து பண்ணுவோம், எனக்கு கொஞ்சம் டெக் ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு, நம்ம சேர்ந்து பண்ணா இன்னும் சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நீ பண்ற டீச்சிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா நமக்கு வேணும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல மைக் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அப்புறம் ஒரு நல்ல லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூடியூப்பை கத்துக்குருவோம். ஸோ யூடியூப் அப்படிங்கிற வெறும் வீடியோ மட்டும் பண்றது கிடையாது, இல்லை நிறைய லேர்னிங் திங்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது பயாஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வீடியோஸ் நான் டீச்சிங் வீடியோஸ் தான் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் கூட நான் அப்போ டீச் பண்ண வீடியோஸ் நிறைய வீடியோஸை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு சூப்பரா சொல்லி தரீங்கன்னு சொல்லிட்டு இப்பயும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்பயும் சரி இப்பயும் சரி எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை என்ன அப்படின்னா, தமிழ்ல ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதா என்னோட குறிக்கோள் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா.
பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் போக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி படிச்சீங்க, நீங்கள் எப்படி நான் MMCலாம் போய் ஜாயின் பண்ணீங்க, நீங்கள் எப்படி ஒரு கோச்சிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு அவங்க கேட்கறதுக்கான வீடியோஸ், எப்படி படிக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும், எப்படி ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், நம்மளை வந்து எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் நீங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் அடுத்து மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த டீச்சிங் பார்ட்டை விட்டுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம எப்படியா டீச்சிங் வீடியோஸ் பண்ணணும். தமிழில் இல்லவே இல்லை. தமிழில் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோஸ் வந்து எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரியும், நான் வந்து நல்லா தான் படித்தேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதை என்னால் நல்லாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர முடியும். பட் ஆனால் எல்லாத்தையும் என்னால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர முடியல. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன், இந்த மாதிரி நம்ம தமிழில் பண்ணணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், டீச்சிங் வீடியோஸ். நம்ம எல்லாருமே நல்லா படிச்சு தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வந்து ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் அக்கீம் கேட்குறான் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணப்போ தான் நாங்கள் நிறைய வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்து ஆரம்பித்தோம். அண்ட் அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்தோம். அதுதான் எனக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியஸ்ட் திங். நான் இந்த யூடியூப்ல இந்த 2 வருஷத்துல நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது எனக்கு நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ண அந்த கம்ப்ளீட் கோர்சஸ் இன் தமிழ். ஸோ வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி ஒரு நீட்ல சக்ஸஸ் ஆகி ஒரு மெடிக்கல் காலேஜ் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே பண்ணது கிடையாது. நாங்கள் தான் MMC ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்படி நான் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஒன்னொன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னா அது உங்கள்கிட்ட இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருந்தாலுமே நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வீடியோஸை நான் பண்ணது கிடையாது தான். நீங்கள் நிறையா என்கிட்ட MMC வீலாக் பற்றி கேட்டீங்க, அண்ட் என்னை பற்றி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க, அண்ட் சோ மெனி திங்ஸ் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்னால் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அதுக்கு ஒரு ரீசன் என்னோட ஸ்டடீஸ் தான். பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் எழுதியே வந்து தனியாக வச்சிருக்கேன், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்க கூட ஒரு இன்ட்ராக்டிவ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வீடியோஸ் வந்து பண்ணுறப்ப ரொம்ப கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரே ஷார்ட்லேயே அப்படியே 10 நிமிஷம்னாலும் பேசுவேன், 15 நிமிஷம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். நான் உங்கள்கிட்ட இப்போ ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் இதை பற்றி லேர்ன் பண்ண யூடியூப் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒர்க் ஆகுது, ஆல்கரிதம்னா என்ன, எப்படிலாம் வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, பெரிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படின்னு லேர்ன் பண்ண எங்களோட அந்த ஸ்டைல் ஆஃப் வந்து டேக்கிங் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. லைக் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கொஞ்சமாக மாறினோம். ஸோ அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, நிறைய ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. பட் இருந்தாலுமே ஏதோ மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி திரும்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு, நம்ம பழைய ஏற்கனவே பண்ண மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணலாமே, ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். ஸோ அப்படி எடுத்தப்போ தான் இந்த தேங்கிங் நோட் வந்து கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக நமக்கு பிடிச்சதை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தோம். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் இனிமேல் வரப்ப, லைக் இனிமேல் என்னோட லைஃப்ல வந்து என்ன நடக்குது, இப்போ நான் வந்து ஃபைனல் இயர் MBBS முடிக்க போறேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்னோட அந்த டாக்டர் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நான் எப்படி வந்து வேலை பார்க்க போறேன், டெய்லி நான் என்ன பேஷண்ட்ஸ் வந்து பார்க்க போறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ நம்ம ஒரு டாக்டரா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இந்த சொசைட்டில, ஸோ இந்த மாதிரி நான் என் லைஃப்ல என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறேனோ அது எல்லாம் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸாம் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக வந்து நான் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். Thank you so much for everything you provided for me here. ஸோ இது எல்லாமே உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி பொங்கல். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஆல், தேங்க்யூ.